ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் கிரிக்கெட் டீம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சுன்னு ஒரு கோடு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இது ஃபுல்லாவே உங்களுக்கு இஃபெல்ஸ் கான்செப்ட்ல தான் வரும், ஓகேவா? ஒரே மாதிரியான கோடை நம்ம ஒரு 4 விதமா எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இப்போ நான் ஷோ பண்ண போற கோடு என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட வந்து 2 பிளேயர்ஸோட ரன் வந்து கேட்கும், ஓகேவா? இப்ப நான் வந்து விராட் அப்புறம் வந்து ரோஹித் சர்மா எடுத்திருக்கேன். சோ இவங்க 2 பேரோட ரன் நம்ம கொடுக்கறத பொறுத்து யார் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன கேக்குது? என்டர் த ஸ்கோர் ஆஃப் விராட் அப்படின்னு கேக்குது. நான் ஒரு 19 கொடுக்குறேன். தென் என்டர் த ஸ்கோர் ஆஃப் ரோஹித் அப்படின்னு கேக்குது. நான் இது வந்து ஒரு 89 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது பாருங்க. இந்தியாவோட ஸ்கோர் போர்டு அப்படின்னு போட்டு டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னா 179. இப்போ வந்து நான் 2 பிளேயர் தான் எடுத்திருக்கிறதுனால எனக்கு அவங்களோட டோட்டல் ஸ்கோர் வந்து காட்டுது, ஓகேவா? அதே மாதிரி இதுல யார் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நம்மளுக்கு காட்டுது. விராட் கோலி தான் அதிகமான ரன். ஸோ அதனால விராட் கோலி இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகுது, ஓகேவா? ஸோ இந்த கோடை எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற கோடும் நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 2 பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் ரன் வந்து வாங்கியிருக்கேன் இல்லையா? இப்ப நான் ஒரு 4, 5 பிளேயர்ஸ்க்கு ரன் வாங்கி, அதுல இருந்து யாரு மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து விராட்டோட ரன் கேக்குது. நான் ஒரு 89 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது ரோஹித் சர்மா, அடுத்தது ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு 15 கொடுக்குறேன். தென் கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் ஒரு 100 கொடுத்துட்டு, ஜடேஜா ஒரு 90 குடுத்துட்டு, நான் இப்ப என்டர் குடுத்தேன் அப்படின்னா, இப்ப என்ன ஆகுது? இந்தியாவோட ஸ்கோர் போர்டு காட்டிட்டு, அதே மாதிரி கேஎல் ராகுல் வந்து இதோட மேன் ஆஃப் த மேட்ச். ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஸ்கோர். நம்ம 2 பிளேயர்ஸ் எப்படி கம்பேர் பண்றது, அதே மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸ் எப்படி கம்பேர் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த கோட் எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றேன். என்ன அப்படின்னா, டீம் அப்படின்னு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றேன். நம்மளோட டீமோட பேர் ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்தியா டீம் இல்லையா? சோ இந்தியா அப்படின்னு நான் கொடுக்குறேன். தென் அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் அந்த அவுட்புட்ல நம்மளுக்கு என்ன கேட்டுச்சு? 2 பிளேயர்ஸோட ரன் வந்து கேட்டுச்சு இல்லையா? சோ 2 பிளேயர்ஸோட ரன் நம்ம யூசர்ட்ட இருந்து வாங்கணும். அதை எப்படி வாங்குறதுன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு வேரியபிள். ஃபர்ஸ்ட் விராட் கோலி அப்படின்னா, விராட் கோலி அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஈக்குவல் இன்ட் input of enter the run of விராட் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேவா? தென் அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு ரோஹித் சர்மாவோட ரன் வேணும் அப்படின்னா, ரோஹித் சர்மா அப்படின்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு இதுவும் அதே தான், இன்ட் input of enter the run of ரோஹித் அப்படின்னு கொடுக்குறேன். சோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 2 பிளேயர்ஸோட ரன் வந்து நம்ம வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்தியாவோட ஸ்கோர் வந்து காட்டுனுச்சு இல்லையா? இப்ப இந்தியா டீமோட ஸ்கோர் காட்டணும்னா நம்மள என்ன பண்ணணும்? 2 பிளேயர்ஸோட அந்த ரன்னையுமே நம்ம பிளஸ் பண்ணணும் இல்லையா? சோ நான் என்ன பண்றேன்? இன்னொரு வேரியபிள் ஸ்டோர் பண்றேன். டீம் ஸ்கோர் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். சோ இதுல நான் என்ன கொடுக்குறேன்? ஃபர்ஸ்ட் விராட் கோலி, விராட் கோலியோட ரன், அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பாத்துக்க, நம்ம அங்க எந்த நேம்ல வேரியபிள் ஸ்டோர் பண்றோமோ அதே நேம்ல தான் இங்கேயும் கொடுக்கணும். பிளஸ் ரோஹித் சர்மா, ஓகேவா? சோ இப்ப 2 பேரோட ஸ்கோரையுமே நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் ஸ்கோர் கிடைச்சிரும் இல்லையா? நான் இப்ப என்ன பண்றேன்? பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட்
நம்மளுக்கு நம்மளோட டீம் நேம் வந்து ஷோ ஆகணும். ஸோ டீம் நேம் எதுல இருக்கு? டீம்ங்கிற வேரியபிள்ல இருக்கு. கமா ஸ்கோர் போர்டு அப்படின்னு சும்மா ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா டோட்டல் ஸ்கோர் அப்படின்னு ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன். டோட்டல் ஸ்கோர் நம்மளுக்கு எதுல இருக்கு? டீம் அண்டர் ஸ்கோர்னு ஒன்று கொடுத்துருக்கோமா, ஒரு வேரியபிள். அதுல தானே ரெண்டு பேரோட அந்த ரன்னுமே நம்மளுக்கு பிளஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட பிளஸ் பண்ணி வர அந்த ஆன்சர் தான். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்கோர் போர்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன? யார் மேன் ஆஃப் த மேட்ச்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? யாரு அதிக ரன் அடிச்சிருக்காங்களோ அவங்க தான் அந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர்ல ரெண்டு நம்பர்ல எது அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இஃப் விராட் கோலி விராட் கோலிங்கிற அந்த வேரியபிள்ல நம்ம என்ன நம்பர் ஸ்டோர் பண்ணிருக்கோமோ, அவர் என்ன ரன் அடிச்சிருக்காரோ அது கிரேட்டர் தென் ரோஹித் சர்மா இல்லையா? இப்போ விராட் கோலி வந்து அதிக ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரணும்? விராட் கோலி இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற அவுட்புட் நம்மளுக்கு வரணும் இல்லையா? சோ பிரிண்ட் இந்த கண்டிஷன் புரியுதுல? விராட் கோலி கிரேட்டர் தென் ரோஹித் சர்மா, அதாவது அதுல வரப்போற அந்த நம்பர் கிரேட்டர் தென் ரெண்டாவது வரப்போற நம்பரா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வரப்போற நம்பர் ரெண்டாவது வரப்போற நம்பரை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் தான் பெருசு. சோ விராட் கோலி தான் அதிக ரன் அடிச்சிருக்காரு. மேன் ஆஃப் த மேட்ச். ஓகேவா? தென் அப்படி இல்லைனா எல்ஸ் பிரிண்ட். ஒருவேளை விராட் கோலி அதிக ரன் அடிச்சிருக்கலாம், இல்லைன்னா ரோஹித் சர்மா அதிக ரன் அடிச்சிருக்கலாம் இல்லையா? இல்லைன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பண்ணும்போது ஈக்குவலா ஆனிச்சுன்னா அதுக்கு என்ன வரணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. எல் இஃப் யூஸ் பண்ணணும் அதுக்கு. ஓகேவா? சோ இப்ப நம்ம ஃபுல்லா கோட் பண்ணியாச்சு. ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன இருக்கு? என்டர் த ரன் ஆஃப் விராட் அப்படின்னு காட்டுது. நான் ஒரு 40 கொடுக்குறேன். 90. ஸோ இப்போ என்ன இருக்கு? டோட்டல் ஸ்கோர் காட்டியிருக்கு. அதே மாதிரி ரோஹித் சர்மா இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கோட் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ரெண்டாவதா ஒன்று காட்டினேன் இல்லையா? ஸோ அந்த கோட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க, இதுதான் நான் ரெண்டாவது காமிச்சேன் இல்லையா? அந்த அவுட்புட்கான கோட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டீம் இந்தியா அப்படிங்கிற நம்ம அதுல ஸ்டோர் பண்ண மாதிரி ஸ்டோர் பண்ணிருக்கோம். தென்
விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, KL ராகுல், ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸோட ரன் வந்து நம்ம இன்புட்டா வாங்குறோம். ஓகேவா? தென் அதே மாதிரி இப்போ டீம் ஸ்கோருங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அதுல 5 பேரோட அந்த ரன்னையுமே நம்ம பிளஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இப்ப 5 பேரோட ரன்னை நம்ம பிளஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்தியா டீமோட ஸ்கோர் கிடைக்கும். கரெக்டா? சோ இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம் தான். தென் அதை வந்து ஷோ பண்ணிட்டோம். இப்ப டீமோட நேம், ஸ்கோர் போர்டுங்கிற ஒரு டெக்ஸ்ட், தென் டீமோட ஸ்கோர் என்ன, இந்த 5 பிளேயர்ஸோட அந்த ரன்னையுமே நம்ம ஆம், எவ்வளோ சோ இப்ப ஸ்கோர், ஃபுல் ஸ்கோர் அப்படிங்கிறது என்ன, இந்த 5 பிளேயர்ஸும் எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்களோ அதுதான் நம்மளோட ஃபுல் ஸ்கோர். கரெக்டா? சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் இஃப் கண்டிஷனை பாருங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்காத ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. 5 பிளேயர்ல யாரு மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 5 பேரோட அந்த ரன்னையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒண்ணு, விராட் கோலி வந்து அதிக ரன் அடிச்சிருக்கலாம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், விராட் கோலி வந்து கிரேட்டர் தானா இருக்காருன்னு இந்த 4 பிளேயர்ஸோடய நம்ம கம்பேர் பண்ணணும். இல்லையா? அத நீங்க வந்து கமா குடுத்தெல்லாம் பண்ண முடியாது. தனித்தனி கண்டிஷனா தான் குடுக்கணும். சோ, அதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம லாஜிக்கல் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம். ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது நான் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி சொல்லியிருப்பேன். என்னன்னா, அண்ட் அப்படிங்கிறப்ப எல்லா கண்டிஷனுமே கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் அண்ட் கேட் ட்ரூ ஆகும். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அண்ட் கேட் டோட்டலா ஃபால்ஸ் ஆயிடும். ஓகேவா? இப்ப இதுல பாருங்க, விராட் கோலி, ரோஹித் சர்மா. அதாவது விராட் கோலி கிரேட்டர் தென் ரோஹித் சர்மா. அண்ட் குடுத்துட்டு விராட் கோலி கிரேட்டர் தென் ஜஸ்பிரீத் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு நான் குடுத்திருக்கேன். தென் திரும்ப அண்ட் குடுத்துட்டு விராட் கோலி ஆம், விராட் கோலி கிரேட்டர் தென் KL ராகுல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்டு கொடுத்துட்டு திரும்ப விராட் கோலி கிரேட்டர் தென் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ இப்ப பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா கூட, இப்ப வந்து விராட் கோலி கிரேட்டர் தென் பும்ரா அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அப்ப டோட்டலா அந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிரும். அப்ப இஃப் ஃபுல்லாவே ஃபால்ஸ் ஆயிரும். அடுத்தது எல் இஃப் ஒய் அதை வந்து செக் பண்ணுவோம். தென் இதுவுமே அதே மாதிரி தான். எல் இஃப் லை வந்து எல்லாமே ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா, சாரி, ஏதாச்சும் ஒண்ணு ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஃபால்ஸ் ஆயிரும். சோ ஏன் நம்ம இந்த மாதிரி தனித்தனியா கண்டிச்சு கொடுத்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன, விராட் கோலி எல்லார விடையும் அதிக ரன் அடிச்சிருக்கலாம். அதனாலதான் விராட் கோலி கிரேட்டர் தென் ரோஹித் சர்மா. திரும்ப அந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் நீங்க யூஸ் பண்ணி தான் அடுத்தது கொடுக்கணும். கமா கொடுத்தனா அடுத்த கண்டிஷன் கொடுக்க கூடாது. ஒண்ணு அண்ட் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் அதை இங்க யூஸ் பண்ணலன்னா, அதுல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலே அண்ட் கேட்டு ட்ரூ ஆயிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலியோட ரோஹித் சர்மா கம்மியான ரன் அடிச்சிருக்காரு, அந்த கண்டிஷன் ட்ரூ. கரெக்டா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா விராட் கோலி தான் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு அது வந்து நம்மளுக்கு சொல்லிடும். பட் சப்போஸ் விராட் கோலியோட KL ராகுல் வந்து அதிக ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம KL ராகுல் தானே மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லணும். ஆனா என்ன ஆயிடும், விராட் கோலி தான் மேன் ஆஃப் த மேட்ச்னு வந்துடும் நம்ம 6 கேட் யூஸ் பண்ணும்போது. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம அண்ட் கேட் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ அடுத்தது இப்ப ஃபர்ஸ்ட் விராட் கோலி அதிகமா ரன் அடிச்சிருக்காரான்னு பாக்குறோம். அந்த கண்டிஷன்ல எல்லாமே ட்ரூ ஆனிச்சுன்னா ஆப்வியஸா விராட் கோலி தான் ஹையஸ்டா இருக்காரு. அதனால அது வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆயிடும். தென் அதே மாதிரி அடுத்தது ரோஹித் சர்மா. ஒண்ணு விராட் கோலி அடிச்சிருக்கலாம், அடுத்தது யாரு, ரோஹித் சர்மா அடிச்சிருக்கலாமா? சோ அதனால ரோஹித் சர்மா கிரேட்டர் தென் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா கிரேட்டர் தென் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த மாதிரி 4 கண்டிஷனுமே நம்ம அடுத்தடுத்து கொடுக்கணும். அதே மாதிரிதான் அடுத்தடுத்த பிளேஸ். இப்ப வந்து பும்ரா வந்து உங்களுக்கு அதிக ரன் அடிச்சிருக்காரா அப்படின்னு செக் பண்ணணும். அடுத்தது KL ராகுல் அடிச்சிருக்காரா அப்படின்னு செக் பண்ணணும். தென் கடைசியா ரவீந்திர ஜடேஜா. ஓகேவா? சோ நம்ம இந்த 5 பிளேஸுக்குமே தனித்தனியா எல்இஃப் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி எல்ஸ்ல என்ன கொடுத்திருக்கோம் பாருங்க, தேர் இஸ் அ டை ஃபார் அ ஹையஸ்ட் ஸ்கோர். அதாவது ஏதாச்சும் ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து சேமா அடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து ட்ரூ ஆகாது. சோ அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும், தேர் இஸ் த டை ஃபார் அ ஹையஸ்ட் ஸ்கோர். யாரோ 2 பேரோ 3 பேரோ ஒரே மாதிரியான ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு காட்டும். ஓகேவா? இது புரியுதா? இந்த கோட வேணா பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதே மாதிரியான இந்திய கிரிக்கெட் டீம் ஸ்கோரை நம்ம
வேற எப்படிலாம் பண்ணலாம்? 2 டீம் இப்ப 2 டீமுக்கு ஸ்கோர் வந்து அ வச்சு, அதுல யாரு வின் பண்ணியிருக்கா? அதே மாதிரி அதுல யாரு மேன் ஆஃப் த மேட்ச்? அப்படிங்கிற மாதிரியான கோட்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.